கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு தியானிக்க இருக்கிற தலைப்பு அப்போஸ்தலர் 25வது அதிகாரம். அந்த அதிகாரத்தை நம்ம பார்ப்போமானால், பவுல் அவர்களை பெலிஸ்து கையில ஒப்பு கொடுத்த பின்பு அவருக்கு பின்பாக பெஸ்து என்ப ராஜா மீண்டுமாக அவர் ராஜாவாக நியமித்த போது பவுல் அவர்களை அவர் கையில ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்த பிறகு அந்த பிரதான ஆசாரியர் சரி யூதா ஜனங்களும் எருசலேமுக்கு வரும்போது பவுலை கொலை செய்யும்படியாக ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த பெஸ்து ராஜா என்ன பண்ணாரு, இவங்க ஆலோசனை எல்லாம் அறிந்து எருசலேமுக்கு வராதபடிக்கு செசரியாவிலே பவுல் அவர்களை வைத்திருந்தார். அவர் 10 நாள் அவர் கூட சங்கரித்து அவரை கூட அவர் வைத்திருந்த பின்பு அவர் பெஸ்துவுக்கு அடுத்தபடி அகிலிப்பா ராஜா வந்தார். அவரும் பவுலை குறித்து அவர் மேற்து நிறைய குற்றம் சாட்டுறாங்க. இவர் மத போதகம் பண்ணாரு, சபையில இவர் கலகம் பண்ணுகிறாருன்னு சொல்லி அடிக்கடி அவரை பற்றி குற்றம் சாட்டும் பொழுது அப்ப அந்த அகிலிப்பா ராஜாவும் விசாரிக்கும் போது இவர் மேல குற்றம் சாட்டும்படியாக இவர் மேல எந்த ஒரு குற்றங்களும் இல்லையே, இவர் தண்டனைக்குரியவர் இல்லை, இவரை சிறையில அடைக்கும்படியாக இவர்கிட்ட ஒரு குற்றங்கள் இல்லைன்னு சொல்லி அந்த பவுலுக்கு அவருக்கு ஆதரவா பேசுறார். பேசும்போது அந்த ஜனங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்க, பவுலை கொலை செய்யணும், பவுல் தவறா மத போரகம் பண்ணாரு, உயிர் தேடுந்தார், இயேசுவை பத்தி சொல்லி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி அவர் மீது வீணான பிராதை பண்ணி கொண்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அகிலிப்பா ராஜா இல்ல, இந்த மனுஷன் மரணத்துக்குரியான தண்டனை இவனுக்கு இல்லாதபடிக்கு அப்படியேப்பட்ட தவறு ஒண்ணு இவன் செய்யலன்னு சொல்லி அந்த அகிலிப்பா ராஜா நினைக்கிறாரு. நான் இந்த வேத வசனத்தை நீங்க முற்றிலும் தியானித்து பார்த்தீங்களானா இந்த வேத வசனம் ஃபுல்லா என்ன சொல்லுதுன்னா, இந்த ஜனங்கள் எல்லோருமே பவுலுக்கு தான் குற்றச்சாட்டியே பேசுறாங்க. அப்படி இருந்தாலும் நம்ம கர்த்தரத்து அன்பு கூறவங்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா நடக்கும். ஏன்னா எத்தனை ராஜாக்களுக்கு முன்பாக அவர் பவுல் தைரியமா ஆண்டவரோட வார்த்தைகளை சொல்ல தேவன் கிருபை செய்தார். பவுலை சந்திக்கும் போது ஆண்டவர் சொன்னார், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷம் சொல்லவே நான் அவனை தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரன்னு சொன்னது போல அந்த வார்த்தையின்படியே ராஜாக்களுக்கு முன்பாக, தேசாதிபதிகளுக்கு முன்பாக, நியாயசாஸ்திரிகளுக்கு முன்பாக பவுல் அவர்கள் தைரியமா தேவனோட வார்த்தைகளை சொல்ல தேவன் அவரை பயன்படுத்தினார். இந்த நாட்களின் கூட நாம தேவனிடத்தில் அன்பு கூறுறவர்கள் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் தேவன் நம்மளுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவா செய்வார். உபத்திரங்கள் வந்தாலும் பாடுகள் வந்தாலும் நம்மளை கைவிட மாட்டார். அதே போலதான் பவுல் அவர்களை எத்தனை குற்றம் சாற்றினாலும் அவரை விடுதலையாக்க தேவன் கிருபை செய்தது போல இந்த நாட்களிலும் கூட நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் ஆண்டவருக்காக நாம ஊழியத்தை செய்யும் போது அந்த ஊழியத்தில் எத்தனை பேர் குறைகளை சொன்னாலும் தேவனுக்காக செய்யும் போது தேவன் நம்மள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கும் போது தேவன் நம்மளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவா செய்கிற தேவரா இருக்கிறார். இந்த நாட்களிலும் கூட அந்த வேத வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் சரி சகோதரரும் சரி இதன்படி தேவனுக்காக ஊழியத்தை செய்யுங்கள். பாடுகள் வந்தாலும் உபத்திரங்கள் வந்தாலும் ஊழியத்தை செய்யும் போது தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.